இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஆட்டோகேடுடைய கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து கேடுடைய அந்த ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஃப்ரண்ட் பேஜில் வந்து இருக்குமோ அந்த பேஜில் தான் நான் அப்பியர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் வந்து இந்த கெட் ஸ்டார்டட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டார்ட் ட்ராயிங். அதாவது உள்ளே போய் ஒரு நியூ ட்ராயிங் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் ட்ராயிங் ஆப்ஷன் தான் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு போகணும் அப்படின்னா ஸ்டார்ட் ட்ராயிங்கை கிளிக் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்டார்ட் ட்ராயிங் நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ட்ராயிங்கை கிளிக் பண்ணணும் மட்டும்தான் நம்மளால் உள்ளே போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ் எடுத்து ட்ரா பண்ண முடியும். நியூ பேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் ஆட்டோகேடோட ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டிடபிள்யூஜி ஃபைல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? டிடபிள்யூஜின்றது தான் ஆட்டோகேடோடைய ஃபைல் ஃபார்மேட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த ஃப்ரெஷ் பேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து அப்ளிகேஷன் மெனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏ சிம்பிள் போட்டுருக்கு பாருங்கள், இதுக்கு பேர் அப்ளிகேஷன் மெனு. இதில் போனீங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்கும். சரி, ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னால் என்ன? இந்த நியூ, ஓப்பன், சேவஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், பப்ளிஷ், பிரிண்ட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது நார்மலாகவே தெரியும். ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நியூ எடுத்துப்பீங்க. ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஓப்பன் போய்க்கலாம். நான் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறதை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் யூஸ் பண்ணிக்கலாம். சேவஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டேன், வேறு நேமில் நான் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா சேவஸ் எடுத்துக்கலாம். அடுத்து இம்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ், எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன் நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னு சொல்லக்கூடியது. அடுத்து அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நியூ, ஓப்பன், சேவஸ், பிளாட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆல்ரெடி அது ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸில், தட் மீன்ஸ் அப்ளிகேஷன் மெனுலேயே இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம குயிக்காக ஆக்சஸ் பண்ணுன்றதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. அதனாலேயே இதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா குயிக் ஆக்சசரிஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மெனு பார். ஹோம், இன்சர்ட், அனடேட், பேராமெட்ரிக், வியூ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து மெனு பார்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ட்ரா டூல்ஸ், மாடிஃபை டூல்ஸ், அனடேஷன் டூல்ஸ் அப்படின்லாம் இருக்கும். இதெல்லாமே டூல் பார்ஸ். ஓவராலாக இந்த மேலே இருக்கிற எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணது தான் நம்ம GUI அப்படின்னு சொல்லுவோம். GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை நான் ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியுமா? ஏன்னா சம் ஆஃப் தம் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுவாங்க, எனக்கு GUIயே வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? Ctrl+0 கொடுக்கணும். ஸோ நான் Ctrl+0 கொடுத்தேன்னா மேலே இருக்கிற அந்த GUI பாருங்கள் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? மேலே இருக்க GUI வந்து எனக்கு ஆஃப் ஆகிடும். அப்போ நான் திருப்பி Ctrl+0 கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ஆன் ஆகிடும். பாருங்கள், திருப்பி வந்துருச்சு. ஸோ நான் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும், இல்லை எனக்கு திடீர்னு ஸ்க்ரீன் தெரியலை அப்படின்னா, வரல அப்படின்னா Ctrl+0 கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+9 பற்றி சொல்ல போகிறேன். தட் மீன்ஸ் என்னென்னா, மேலே எப்படி இது GUIன்னு சொல்லணும், அதே மாதிரி கீழே வந்து CUIனா கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன? கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து லைனுன்னு கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ லைன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த லைனை நான் இங்கேயும் பிக் பண்ணி என்ன பண்ணலாம்? லைனை வந்து ட்ரா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லைனை வந்து கிராஃபிக்கலாக பிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். நான் எல் என்டர்னு கமாண்டு கொடுக்கல. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா எல் என்டர்னு கமாண்டும் கொடுக்கலாம். ரைட்டா? ஸோ ரெண்டு டைப்பில் நான் கொடுக்குறேன். ஒன்று கிராஃபிக்கலாக கொடுக்குறேன், இன்னொன்று கமாண்ட் மூலமாக கொடுக்குறேன். ஸோ GUI, CUIன்னு சொல்லுவோம். GUI ஆன் அண்ட் ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்துட்டு Ctrl+0 சொன்னேன். அதே மாதிரி CUI ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு Ctrl+9. இப்போ நான் Ctrl+9 கிளிக் பண்ணுறேன். கீழே பாருங்கள் கமாண்ட் விண்டோ இப்போ க்ளோஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்கும், do you want to close the command line window அப்படின்னு கேட்கும். நான் எஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்க எனக்கு கீழே கமாண்ட் லைன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? திருப்பி வேணும்னா Ctrl+9 கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்துடும். ஸோ இது வந்து CUI ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து மேலே GUI, கீழே CUIன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, நான் எந்த ஒரு சாஃப்ட்வேர்லையுமே இந்த கர்சர் இருக்குது பார்த்தீங்களா, கர்சர் தான் ஜென்ரலாக நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இன் AutoCAD இதோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, மவுஸ் பாயிண்டர், இதை வந்து நம்ம AutoCADல கிராஸ் ஹேர்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
விஷுவல் ஸ்டைல் நம்ம ஒர்க் பண்ணுறது 2Dயில் 2D வயர் ஃப்ரேம் அப்படின்றது தான். இதுக்கு பேர் விஷுவல் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு எந்த இது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். நம்ம 2Dக்கு ப்ரிஃபர் பண்ணுறது 2D வயர் ஃப்ரேம். இதுவே நான் 3Dலலாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே மாறி மாறி யூஸ் பண்ணலாம். ரியலிஸ்டிக் மோடு பார்க்கணும் அப்படின்னா ரியலிஸ்டிக்கில் பார்க்கலாம். ஒரு நாள் நான் விஷுவல் ஸ்டைலே தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து விஷுவல் ஸ்டைல்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வியூ. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூவில் தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து இங்கேயே நீங்கள் என்ன வியூ வேணுன்றதையும் ஐசோமெட்ரிக் இருக்குது, ஐ மீன் 3Dன்னு எடுத்துட்டோன்னா என்னென்ன வியூஸ் இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? SWனா சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக், சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக், நார்த் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக், நார்த் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் அப்படின்னா இங்கே வியூ கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் வந்து வியூ கியூப்னு சொல்லுவோம். நான் சப்போஸ் 3Dயில் அப்படின்னாக்கா இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணோம்னா 3Dயில் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி ஹைலைட் ஆகிறதெல்லாம் ஐசோமெட்ரிக் வியூன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஐசோமெட்ரிக்கு மாறும். இங்கே நான் கொடுக்க இங்கே பாருங்கள், இங்கே நான் என்ன வச்சுருக்கேன்னா அதோட கரஸ்பாண்டிங் என்னென்னு இங்கே பார்த்துக்கலாம். சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக்கில் இருக்குது. சப்போஸ் நான் இங்கிட்ட வைக்கிறேன் அப்படின்னா அது என்னன்னு பாருங்கள், சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக்கில் இருக்குது. திருப்பி எனக்கு பழைய பொசிஷன் போகணுன்னா என்ன பண்ணணும், டாப் வியூவில் போகணுன்னா அப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டாப் வந்துடும். என்னடா இப்படி வருதுன்னு நினச்சிங்கன்னா ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம நார்மலாக எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அது மாதிரி வந்துடும். சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மாற்றையில் கீழே வந்துட்டு அன்னேம்டு அப்படின்னு வரும். சம்டைம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எப்படி மாற்றணும். அன்னேம்டுன்னு வந்துருச்சுன்னா இந்த ஆரோவை டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி நீங்கள் WCS அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா திருப்பி நார்மலாக வந்துடும். WCSனால் வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது XYZ 3 ஆக்சிஸோடையும் ஒர்க் பண்ணுறது WCS. சரி, அப்போனா XYயோட மட்டும் ஒர்க் பண்ணால் தட் இஸ் UCS. இங்கே பாருங்கள், XY கோஆர்டினேட் மட்டும் இருக்கு பாருங்கள். இந்த ஐக்கன் பேர் கூட UCS ஐக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா XY மட்டும்தான் இருக்குது. சரி, UCSனால் என்னங்க? WCSனால் வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொன்னீங்க. அப்போ UCSனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். WCSனால் வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம், UCSனால் யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்டுக்கு கீழே பாருங்களேன், மாடல், லேஅவுட் வியூ இந்த மாதிரிலாம் இருக்கும். இது மாடல் வியூ, இதெல்லாம் லேஅவுட் வியூ. ஓகேங்களா? இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு செஷனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், மாடல் ஸ்பேஸ், பேப்பர் ஸ்பேஸ் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அங்கே வரப்போ நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எல்லா ஃபங்க்ஷன் கீயோடைய இப்போ எந்த ஃபங்க்ஷன் கீ ஆனில் இருக்குது அந்த ஐடென்டிஃபிகேஷனை நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டிங் சிம்பிளில் போனீங்கன்னா டிராஃப்டிங் அண்ட் நோட்டேஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம 3D மாடலிங் வேணும்னா இந்த இதுலலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3D பேசிக்ஸ் இருக்குது, மாடலிங் இருக்குது, ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து GUIயில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் நியூ பேஜ் வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு நியூ பேஜ் இப்படி ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், drawing 4க்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா சம் ஆஃப் தெம் இப்போ என்னோடய சிஸ்டத்தில் மேம் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ளஸ் இல்லை மேம், ஃபைல் டேப் மாதிரி இல்லை, எப்படி வர வைக்கணும் அது ஒன்றும் இல்லை. இந்த வியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வியூவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபைல் டேப்ஸ்னு இருக்கும். ஆக்சுவலாக இது நான் எனேபிளில் வச்சுருக்கேன். டிசேபிள் பண்ணேன்னா எனக்கும் இங்கே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இருக்காது மீன்ஸ் ஒன்று பேக் டு பேக் இருக்கும். இது தனி ஃபைல், இது தனி ஃபைல்னு. ஆனால் நான் இந்த இதை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி புது ஃபைல்ஸாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு இந்த வியூ கியூபு அண்ட் தென் இது வந்து நேவிகேஷனல் டூல் பார்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டூலுமே பார்ப்போம். இதெல்லாம் வந்து இங்கே இல்லவே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனே வியூக்கு வந்து இதெல்லாம் எனேபிளில் இருக்கான்னு பார்க்கணும். UCS ஐக்கான் இங்கே இருக்கிறதும் தெரியல அப்படின்னா இங்கே இதெல்லாம் டிசேபிளில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வேணுன்றதை இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ GUIயில் நம்மளுக்கு தேவையான முக்கியமான டூல்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா?